Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி சுண்டைக்காவும் கத்திரிக்காவும் பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய கிராமத்து சாம்பார் தான் பார்க்க போறோம். இந்த கிராமத்து சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கலக்கலாக இருக்கும். எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் சுண்டைக்காய் சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். குறைவான எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 7 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இடித்து வச்ச ஒரு கை நல்லா சுண்டைக்காய் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரே ஒரு கத்திரிக்காவை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். கிராமத்து சுண்டைக்காய் சாம்பார்ன்றனால நான் சுண்டைக்காயோட கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் அப்புறம் முருங்கைக்காய் எது சேர்த்து இந்த சுண்டைக்காய் குழம்பு செஞ்சாலும் நல்ல சுவையாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்த சுண்டைக்காய் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த சுண்டைக்காய் சாம்பார் தூள் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். சுண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச தோரம்பருப்பை சேர்த்துடலாம். தோரம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தோரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பருப்பு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சுண்டைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கிராமத்து ஸ்டைல் சுண்டைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். இப்போ மேலால் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சுண்டைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான சாம்பாரை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.